அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நேரம் 7 மணி 29 நிமிடங்கள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,244 வர்த்தகமாயிட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது கேப் டவுன் ஓப்பன் இல்லாமல் கேப் அப் ஓப்பன் இல்லாமல், கேப் டவுன்னா நேற்றைய லோக்கு கீழே, கேப் அப்னா நேற்றைய ஹைக்கு மேலே. அப்போ இது வந்து ஒரு 50 புள்ளிங்கும் போது ஃப்ளாட், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பக்கத்தில். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 25,173. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 புள்ளிகள் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது பார்க்கணும். இன்றைக்கி வந்து வீக்லி ஓப்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த வீக்கோட ஓப்பன், அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன. லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், அதற்கு மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன. அப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, இது இம்பேக்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தோட தாக்கம் நம்மளுக்கு புரிய வரும். இப்போது நம்மளுக்கு பொறுத்தவரை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25,000 புட், 25,200 புட், 25,500 கால். இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் தான் சொல்லணும். 25,000க்கும் 25,500க்கும் நடுவில் 25,200 இருக்குது. அதாவது இவங்களுக்கும் போட்டி, இவங்களுக்கு போட்டி, இவங்களுக்கும் உண்டான போட்டி. அதாவது 25,000 புட்டுக்கும் 25,500 காலுக்கும் நடுநிலை 25,250. அடுத்தது 25,200 கால் புட். இதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். 25,200க்கும் 25,500க்கும் பார்த்தா 25,350. அப்போ 25,250ம் 25,350 ரொம்ப முக்கியம். 25,200க்கு கீழே இருக்கிற வரை என்ன இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்க வேண்டும். இப்போ முதல் மார்க்கெட் எங்கே நேற்று முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் நம்ம எடுத்துக்கலாம். 25,050 அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் 25,039 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 25,039 வீக்லி ஃபியூச்சர் ஆகிருக்கு. அப்போ 25,050 கால் போட்டு தான் நம்ம இம்பேக்ட் பண்ணி பார்க்கணும். 25,050 கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 180 ரூபாய். அப்போ இது 200 நஷ்டா 250. அப்போ அதிலிருந்து 20 ரூபா கழிச்சிட்டோம்னா 25,230. இது 190 புள்ளிகள். அப்போ 200 நஷ்டா 24,850. அதிலிருந்து 10 புள்ளினா நம்ம வந்துட்டு 860. இது ரெண்டும் கூட்டாளிகளாக மாறினால் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 190, 180, 370 புள்ளிகள். அப்போ இங்கேருந்து 400 புள்ளிகளை ஆட் பண்ணோம்னா 25,450. அதிலிருந்து 30 புள்ளிகளை கழிச்சுக்கோங்க, 420. இங்கேருந்து 400 புள்ளிகளை கழிச்சிட்டா 24,650. அப்போ அதிலிருந்து 30 புள்ளிகளை ஆட் பண்ணிட்டா அப்போ 680. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஜோனாக இருக்க போகுது 25,050 கால் புட்டோட. இவங்களுடைய ஹை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க 527 500 வச்சிட்டாலும் கூட 25,550. அப்போ 25,577 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வருது. இவங்களோட ஹை பார்த்தா 218 ரூபா. 200 வச்சுட்டா 24,850. அதிலிருந்து ஒரு 18. அப்போ 24,832. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இது முக்கியம். இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸோட க்ளோசிங், அதாவது வீக்லி க்ளோசிங் ஆனால் இது. அப்போ இதனை வைத்து தான் நம்ம வந்து லெவல்ஸை எடுக்கணும். ஆப்ஷன் செயினோட அடிப்படையில் பார்க்க போனால் நமக்கு புட் சைடு மீட்டிங் பாயிண்டோட கான்செப்டில் புட் சைடோட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லருக்கு இந்த டைம் வேல்யூ யாருக்கிட்ட, ஏன்னா இவங்க தான் ப்ரீமியம் திருடர்கள். ப்ரீமியம் எங்கே அதிகமாக இருக்கோ அதை வந்து திருடுறது தான் இவங்க வேலை. அப்போ புட் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இப்போ தென்படுறதுனால
இது வந்துட்டு இது லெவல் பண்ணணும். முதல் காலோடைய டைம் வேல்யூவும் புட்டோட டைம் வேல்யூவும் நம்மளுக்கு வந்துட்டு சமப்படணும். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கேள்வி வரும். மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டை வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அட் த மணியோட ப்ரைஸ் எப்படி சமமாக இருக்குமோ அதே மாதிரி ஐடிஎம் ஓடிஎம்மோட ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு சமமாக இருக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ். அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் இதை பார்த்து பழகணும், ஆய்வு செய்யணும். இதை பற்றி தெரியலன்னா இதை விட்டுட்டு உங்களுடைய நீங்கள் எப்போ பார்க்குற இதை பார்த்துக்கோங்க. அப்போ புட் சைடோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது புட்டை செல்லடிக்கிறவங்க ஜாஸ்தியாக மாறினா மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்குள்ளே போகலாம், இல்லைன்னா மேல் நோக்கி போகலாம். அப்போ கீழ் நோக்கி வரணும்னா இந்த கால் சைடோட டைம் வேல்யூ புட்டோட டைம் வேல்யூ சமமானதுக்கப்புறம் காலோடைய டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை இறங்க முடியும். அப்போ தான் புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆவாங்க. அப்போ இதை நம்ம உற்று கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்னென்ன இம்பேக்டட் பார்க்கணும் அப்படிங்கிறத. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட அட்டவணை நம்ம பார்க்கணும். $52,000 கால், 51,500 புட், 52,000 புட்டு இது கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ராடலாக அடிப்படையை வச்சு கொடுத்துருக்காங்க. 52,500 கால், 51,800 புட், 53,000 கால், 51,700 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் 51,500 அதன் அடிப்படையாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து 52,000 கால், 52,000 புட்டை கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்து விடலாம். $51,500 இதோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ 51,500 கிட்ட தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, வீக்லி ஃபியூச்சர்ஸ். 350 புள்ளின்னு வச்சுட்டா 51,850, இந்த 51,150. இது ப்ரீமியம் ரெண்டையுமே கூட்டாளிகளாக மாறினா 700 புள்ளிகள் வரும். அப்போ 52,200 இந்த பக்கம் வந்துட்டு 50,800 இம்பேக்ட். இந்த ஹையை பார்த்துட்டு இது 400 51,100. இந்த ரெண்டுமே 51,150 அண்ட் 100 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாற்றப்படும். இந்த பக்கம் 1,058 ரூபா. அப்போ 52,558 அப்படிங்கிற லெவல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். அப்போ 51,100 டு 52,558ன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 1,458 புள்ளிகள். அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். அப்போ 51,000 இதோட 750 புள்ளிகளை ஆட் பண்ணால் 51,850 அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக நடுநிலை புள்ளியாக மாற்றப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 52,000 கால் புட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் நம்ம பார்க்க போனால் மார்க்கெட் இறுதியாக செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி புட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு டைம் வேல்யூ ரொம்ப இதுலேயும் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்துட்டு புட் செல்லர்களுக்கு இது வந்துட்டு ஒரு லாபகரமான ஒன்று. இதை வந்து செல்லடிக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகலாம், இல்லைன்னா சைடு வேக்கில் போகலாம். அதனால் கால் டைம் வேல்யூம் புட் டைம் வேல்யூம் சமமானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சந்தை இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இப்போ தற்போது பார்க்கறதுக்கு அதனை உற்று கவனிங்க. இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்து புட் சைடு அதிகமாகவும் கால் சைடு குறைவாகவும் இருக்குது. இதை உற்று கவனிங்க. நம்ம 52,000 கால் புட் நம்மளே பார்த்துடலாம். $52,000 காலுடைய க்ளோசிங் 151. அப்போ 52,151. புட்டோட 650 ரூபா. 51,350. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 800 புள்ளிகள். அப்போ 52,800. இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு 51,200. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட ஹை 653 ரூபாய். அப்போ 52,653. இவங்களோட ஹை 714. அப்போது 51,286 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த 52,000 கால் புட் கட்டுப்பாட்டு எல்லையாக இதை பார்க்கப்படுகிறது. அதனால் நம்மளுக்கு காலையிலேயே இம்ப்ளைடு வாலிட்டி குறைகிறதா, அட்டவணை ஆப்ஷன் டேபிள் என்ன தராங்க, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரெண்ட் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு
போட்டியாளர்கள் யார் இருக்காங்க, மீட்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ என்ன ஆகுது, இதை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிஃப்டியோட இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன், அது ஒருக்கா பார்த்துக்கலாம். நிஃப்டியோடதும் பார்த்தீங்கன்னா கால் சைடு குறைவும் புட் சைடு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இம்ப்ளைட் வாலிட்டி என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.